கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விணைவெளி ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இவ்வாராதனையினை நாம் ஆசிரியர் தின ஞாயிறாகவும் கிறிஸ்தவ கல்வி ஞாயிறாகவும் அனுசரிக்கின்றோம். அதன் அடிப்படையிலே மிஸ்ஸஸ் ஜெபகனி பிரேம்குமார் அவர்கள் இவ்வாராதனையிலே நம்மை வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் டீச்சர்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தரை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. வாரமுற்றும் சேமமா தேவன் காத்ததயவாய் ஆலயத்தில் கூடுவோ வேதம் கேட்டு வாழ்த்துவோ வாரத்தில் மேலானதே மோட்சம் காட்டும் நாளிதே மாசிலாயருசலே நாம் வசிக்கும் ஆலயோ நீதியங்கி பெற்றதா ஜோதியுள்ளோரேசுவா வாரம் தோறும் பாடுவோ வேதம் ஊதி போற்றுவோ. ஜெபம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளை காண கிருபை செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி தாப்பனே. இசப்ப இந்த ஓய்வு நாளும் கர்த்தாவே டீச்சர்ஸ் டே ஆகவும் கிறிஸ்டியன் எஜுகேஷன் ஆகவும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கீர், அதற்காக உமக்கு நன்றி தாப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் கர்த்தாவே உம்முடைய கருத்தில் தருகிறோம் தேவனே. இசப்பா நீர் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் தேவனே. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி கர்த்தாவே நாங்கள் மற்ற பிள்ளைங்களுக்கு போதிக்கும் போது கர்த்தாவே இசப்பா அவங்கள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தலும் ராஜா. அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். எஜுகேஷன் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க பிளஸ் பண்ணுங்க ராஜா. உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பிடுங்க ராஜா. கர்த்தாவே இந்த பிரேயர்ல அட்டென்ட் பண்ணிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பிளஸ் பண்ணுங்க ராஜா. இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு பரிந்தும் உம்முடைய பிரசனம் எங்கள் கூடியே இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலை 44வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 44.
இந்நாள் வரைக்கும் தேவரே அன்பாய் விசாரித்து வந்தீர். எல்லாரும் உமதாளுகை பேரன்பு ஞானோ வல்லமை மற்றெந்த மாட்சிமையையோ அறிந்து உணர செய்யோ. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே நீர் எங்கள் ஆத்துமாவிலே தரித்து எந்த நன்மைக்கும் நீர் எங்களை உயிர்ப்பியோ. தெய்வாவியே நல்லறிவுமை நம்பிக்கையும் நேசமும் சபையிலே மென்மேலுமே வளர்ந்து வரச் செய்யுமே. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 2 1 முதல் 12 வரை. For our responsible reading, let us read Psalm chapter 2 verses 1 to 12. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நமது விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the Nicene Creed. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு இரட்சிப்புண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாத்திலிருந்து அவதரித்து மனுஷனானார்.
நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவினிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தவமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 23 1 முதல் 6 வரை. சங்கீதம் 23 1 முதல் 6 வரை. Psalms 23 1 to 6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Today's Bible reading is taken from Psalms 23 verses 1 to 6. I repeat, Psalms 23 verses 1 to 6. The Lord is my shepherd, I shall not want. He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. He restoreth my soul. He leadeth me in the path of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil. My cup runneth over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. This is the word of the Lord. Thanks be to God our Lord. Amen. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. அப்பா மற்றும் எங்களோடு கூட இருந்து அப்பா அப்படி கிருவியால் எங்களை மூடி மறைத்து வழிநடத்தி வரீங்க. நன்றி தகப்பனே. அப்பா கடந்த வாரங்கள்லாம் எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க. நன்றி தகப்பனே. எங்கள் அன்பின் தகப்பனை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற தகப்பனே. எங்கள் தேவாதி தேவனை துதிக்கிறோம், எங்கள் ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம்ப்பா. அப்பா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா நீங்க ராஜாவே. இந்த நாளையும் உடைய கரங்களை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. நீ மற்றும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்தீங்க. நன்றி தகப்பனே. ராஜாவே அப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் எங்களை சுற்றி நடந்து கொண்டாடும் அப்பா. ராஜாவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கூட்டி கொடுத்து வந்து கொண்டிருக்கீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. அப்பா அவை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற தகப்பனே. நன்றி உள்ளத்தோடு அவை துதிக்கிற தகப்பனே. ராஜாவே இந்த வேலையும் இந்த நாளையும் உடைய கருத்தை கொடுக்குறப்பா. ராஜாவே இந்த நாளும் அப்பா ஆசிரியத்தினமாக ஆசிரிக்கிறப்பா. ராஜாவே இந்த நாளை உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. இல்லை அப்பா ஆசிரியர்களாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ராஜாவே ஒரு விஷயம் எங்களை முழுவதுமாக அப்பா எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. அன்பின் தகப்பனே அப்பா உங்களுடைய ஞானத்தினாலும் உங்களுடைய கிருவியாலும் உங்களுடைய சுகத்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தாலும் உங்களுடைய பலத்தாலும் எங்களை நிரப்புங்க ராஜா.
அன்பின் தகப்பனே ராஜாவே அப்பா பிள்ளைகளுக்கு போதிக்கிற நேரங்கள் அப்பா நீங்க உங்களுடைய ஞானத்தை கொடுத்து அப்பா சரியான வழியில் பிள்ளைகளுக்கு போதிக்கத்தக்கதாக உங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உடைய கரங்களை கொடுக்குற ராஜா. அன்பின் தகப்பனே ஒவ்வொரு ஆசிரியரையும் உடைய கரங்களை கொடுக்குறப்பா ராஜாவே. அப்பா எங்கள் சபையில் உள்ள ஆசிரியர்களுடைய கரங்களை கொடுக்குறோம் அப்பா. வெளியில் எங்களுக்கு தெரிந்த ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இந்த நேரத்தை நினைக்கிறோம் தகப்பனே ராஜாவே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. அன்பின் தகப்பனே அவர்கள் அந்த நேரங்களில் ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுத்தால் ராஜாவே ஒவ்வொருவருக்கும் அப்பா அந்த நல்ல ஞானத்தை கொடுங்க. சரியானபடி அதை செய்யத்தக்கதாக இந்த பொறுமையும் இந்த ஞானத்தையும் கொடுங்க ராஜா. அன்பின் தகப்பனே உடைய கரங்களை கொடுக்குறப்பா. பிள்ளைகளே நீங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அப்பா ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அன்பின் தகப்பனே அப்பா. மற்றும் இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு மூப்பர்களையும் இப்படி கரங்களை கொடுக்கலாம் அப்பா. வயதான மக்களையும் இப்படி கரங்களை கொடுக்க ராஜா. ராஜாவே ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொருவரோட உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. அன்பின் தகப்பனே ராஜாவே இந்த நேரங்களில் வயசான நேரங்களில் அப்பா எந்த ஒரு பலவீனமும் அவரை தாக்கி விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா உங்களுடைய செட்டைக்குள்ளாக ராஜாவே. பிள்ளைகளை வேண்டிய பலத்தை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆரோக்கியத்தோடு அப்பா வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே அப்பா. நீ சுகன் பலத்திலாம் அவங்க பிள்ளைகளுக்கு பூரணமாக கொடுங்க ராஜா அப்பா. எந்த ஒரு நோய் நொடி வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. பலத்தை கொடுங்க ராஜா பிள்ளைகளுக்கு ராஜாவே. அதுபோல சாமி எங்கள் சபையில் உள்ள அப்பா ஒவ்வொரு சகோதரிமார்களுடைய கரங்களை கொடுக்கலாம், சகோதரர்களுடைய கரங்களை கொடுக்குறோம் ராஜாவே. ஒவ்வொரு கையீடு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா ராஜாவே. ஒவ்வொருடைய பக்கத்திலும் மரத்திலும் உடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா அப்பா. உங்களுடைய ஞானத்திலும் அறிவிலையும் அப்பா பிள்ளைகள் சிறந்து விளங்க உங்களுக்கு பயப்படுற பயத்தில் விளங்க உதவி செய்யுங்க ராஜா. அதுபோல அப்பா ராஜாவே ஸ்டூடெண்ட்ஸ் மார்கள் உடைய கரங்களை கொடுக்குறப்பா தகப்பனே அப்பா. படிக்கிற சிறு பிள்ளைகளும் உடைய கரங்களை கொடுக்குறோம் ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய ஞானத்துல நிரப்புங்க ராஜா அப்பா. சிறு குழந்தைகள் அப்பா நீங்க கொடுத்த சுதந்திரம் அப்பா ஒவ்வொருவருக்கும் ராஜாவே. அதை நாங்கள் சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் தகப்பனே. அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜாவே. உங்களுடைய கரங்களை கொடுக்குற எங்க பிள்ளைகளே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா. உமக்கு பயந்த வாழ்க்கையில் வாழத்தக்கதாக அதே உமக்கு சாட்சியாக எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜாவே. உங்களுடைய கரங்களை கொடுக்குற எங்கள் குழந்தைகளை அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா அப்படின்னு தகப்பனே ராஜாவே. அதுபோல வாலிப பிள்ளைகள் நம்முடைய கரங்களை கொடுக்குறோம். அவர்களும் அப்பா ஒரு வழியை உமக்கு சமர்ப்பித்து ராஜாவே வாழத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. எல்லா நேரமும் உண்மை முன்பாக வைத்து ஓடத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளவங்களும் பேசுங்க ராஜா அப்பா. வழி நடத்துங்கப்பா குழந்தைகளை ராஜாவே. உங்களுடைய கரங்களை கொடுக்குறோம் அப்பா. 10th 12th எழுதுற பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை கொடுக்குறப்பா ராஜாவே. அவர் நல்ல ரிசல்ட் எழுதி நல்லா வந்ததுக்கு நன்றி தகப்பனே ராஜாவே. மீண்டுமாக அவருடைய அப்பா ஃபியூச்சர் உங்களுடைய கரங்களை கொடுக்க ராஜா. எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையத்துக்காக உதவி செய்யுங்க ராஜா. அன்பின் தகப்பனே நீங்க பிள்ளைகளோடு கூட இருக்க தகப்பனே ராஜாவே. அவர்கள் என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யுங்க. எந்த காலேஜில் இடம் என்று நினைக்கிறாங்களோ அந்த இடத்தில் இடம் கிடைத்து மேற்படிப்புகள் படிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அன்பின் தகப்பனே ஒவ்வொரு குழந்தைகளுக்கு கரங்களை கொடுக்க ராஜா அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அதுபோல சாமி எங்க பாஸ்டர் நம்முடைய கரங்களை கொடுக்க ராஜா. அவர் ஒவ்வொரு நாளும் அவளை பாதுகாத்து வழி நடத்தி வாரீங்க நன்றி தகப்பனே. அவளுக்கு சுகத்தை கொடுங்க ராஜாவே. வழி நடத்துங்க ராஜா. இந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா. உடைய கரங்களை கொடுக்குறப்பா அவனை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அன்பின் தகப்பனே என்ன தேவை என்ன வாஞ்சி என்பதை நீங்க அறிந்திருக்கீங்க. அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க தகப்பனே. உடைய கரத்தில் கொடுக்குறோம் ராஜாவே. இப்போ இருக்க பலவீனத்தெல்லாம் எடுத்து போட பலப்படுத்துக மகனே அப்பா. பூரண பலத்தோடு அப்பா எங்களுக்கு போதிக்கிறீங்க அப்பா. நல்ல ஞானத்தோடு சொல்லத்துக்கு தான் அவர் முழுவதுமாக அப்பா உண்மை ஞானத்தினால் நிரப்புங்கப்பா ராஜாவே. சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மூலமாக நீங்க எங்களோட பேசுங்க ராஜா. அன்பின் தகப்பனே முழுவதுமாக அப்படி கரங்களை கொடுக்குற மகனே அப்பா பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. அது போல சமயம் ராஜாவே ஒவ்வொரு அப்பா எங்கள் பிசப்மார்கள் எப்படி கரங்களை கொடுக்குறோம் அவங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவைகள் சந்திக்கப்பட்டுப்பா இந்த நாட்கள் அப்பா நீங்களே அவங்க ஒவ்வொருவருக்கும் அப்பா சரியான கைட் பண்ணி சபைகளை நடத்துவதற்கு வேண்டிய ஒரு நல்ல ஞானங்களை அவங்களுக்கும் கொடுங்க தகப்பனே. கரங்களை கொடுக்குறப்பா ராஜாவே. அதுபோல் எங்கெங்கெல்லாம் இந்த நாட்களில் அப்பா சபைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ ஆன்லைன் மூலமாக அந்த சபை இதெல்லாம் நல்லபடியாக நடக்க உதவி செய்யுங்க ராஜா. இப்படி கரத்தை கொடுக்குறப்பா ராஜாவே. ஆன்லைன் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ அப்படி தான் படிப்பு போயிட்டு இருக்குப்பா. அவங்களும் அப்பா அதன் மூலமாக அவங்க இன்ட்ரெஸ்டோடு படித்து இன்னும் அதிகமாக முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க ராஜா. அப்படி கரங்களை கொடுக்குற ராஜா. பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அப்படி தகப்பனே அப்பா.
அப்பா அந்த நேரங்களப்பா மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் இப்படி கரங்களை கொடுக்குறப்பா. எத்தனையோ மினிஸ்ட்ரிஸ் இருக்குப்பா. அது ஒவ்வொரு அப்பா ஊழியக்கார பிள்ளைகளும் இப்படி கரங்களை கொடுக்குறோம். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும்ப்பா. இந்த நாட்கள் அப்பா வருமானம் இல்லாத பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிற நேரங்களில் அப்பா ராஜாவே இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டாம்ப்பா ராஜாவே. அவர்களுக்கு யாரெல்லாம் கொடுக்கணும் மனதில் ஏவி இருக்காங்களோ ஒவ்வொருவரும் கொடுத்து அப்பா அந்த சபை அந்த ஊழியக்காரர்களை தாங்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. அன்பின் தகப்பனே அப்பா இது போல சாமி எத்தனையோ மக்கள் அப்பா ராஜாவே பொருளாதார வளர்ச்சி இது இல்லாதபடி ராஜாவே எத்தனையோ பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க ராஜா. அப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கலாம். நீங்கள் பேசுங்க ராஜா. அன்பின் தகப்பனே துதிக்கிற தகப்பனே ராஜாவே நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. அப்பா தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா ராஜாவே. எத்தனையோ தேவையோடு இருக்கிறவங்க ராஜா நோக்கி பார்த்து கொண்டு இருக்காங்க. இந்த கொரோனானால எத்தனையோ பிரச்சனைகள் அப்பா ராஜாவே. மக்கள் ஒவ்வொருவரும் ராஜாவே என் தேவன் போஷிக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்க எத்தனையோ ஆத்து மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயம் போஷித்தருங்க ராஜா. நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது ராஜா. அன்பின் தகப்பனை நீங்க இறங்குங்க ராஜா, இறங்குங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட வேண்டாம் தகப்பனை, இறங்குங்க ராஜா. அப்பா உங்கள் கரங்களை கொடுக்கிற தகப்பனே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. அன்பின் தகப்பனே அப்பா அதுபோல சாமி நீங்க தேச தலைவர்களும் கரங்களை கொடுக்குறோம்ப்பா. தேசத்தின் தலைவர்களை தொடுங்க ராஜா. அன்பின் தகப்பனே சுயநலமாக இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் தொடுங்க ராஜா. அப்பா ஒவ்வொரு ராஜாவே நோக்கி பார்க்க வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு உள்ளங்களும் பேசுங்க தகப்பனே. அப்பா மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அந்த தேவைகளை சந்திக்கப்பட உதவி செய்யுங்க ராஜா. உள்ளங்கள் பேசுங்க. நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தீட்டத்தக்கதாகவும் மக்களுக்கு எல்லா தேவைகள் சந்திக்கப்பட அளவுக்கு ஒவ்வொரு காரியங்களும் செய்யத்தக்கதாக அப்பா உள்ளங்களை பேசுங்க தகப்பனே. நீங்க ஒவ்வொரு தலைவர்களும் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா அப்படி கரங்களை கொடுக்க ராஜா. அது போலப்பா அப்பா இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தை முழுவதும் இப்படி கருத்தை கொடுக்குற தேசத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரையும் இப்படி கரங்களை கொடுக்கப்பா இப்படி கண்டு கொள்ள வேண்டும் ராஜா. அப்படி தகப்பனே அப்பா இந்த கொரோனா வைரஸ் மூலமா பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்காங்க ராஜா. இந்த நாட்கள் அப்பா மக்களுடைய உள்ளங்கள் பேசுங்க ராஜா. அப்படின்னு தகப்பனே யார் உண்மையான தேவன் ஜீவிக்கிற தேவன் என்பதை புரிந்து கொண்டு அவர் உண்மை பற்றி கொண்டு வாழ்வதற்கு உதவி செய்கிற ராஜா. அப்பா எத்தனையோ மக்கள் அப்பா ராஜாவே அன்றாட பசியோடு எத்தனையோ இருக்காங்கப்பா. அவங்க பசியெல்லாம் அப்பா தீர்க்கப்பட வேண்டும் ராஜா. அன்பின் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்க ராஜா. அன்பின் தகப்பனே அப்பா ஆத்மா பசியும் தீர வேண்டும்ப்பா. அப்பா சரீர பசி இல்லை தகப்பனே ராஜாவே. ஒவ்வொரு பிள்ளைகளோட உள்ளவர்கள் பேசுங்க ராஜா. அன்பின் தகப்பனே எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்பட வேண்டும் தகப்பனே. இந்த கரங்களை கொடுக்குறப்பா ராஜாவே. இந்த கொரோனா வைரஸை சீக்கிரமாக எடுத்து போடுங்க ராஜா. இதன் மூலமா பல பிரச்சனைகள் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க ராஜாவே. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க மட்டுமே முடியும் தகப்பனே ராஜாவே. உங்களுடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சி கதிர்கிறோம்ப்பா. சீக்கிரமாக இந்த லாக்டவுன் எல்லாம் முடியுது ராஜாவே. அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க வேண்டும் தகப்பனே ராஜாவே. அப்பா உடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் தகப்பனே. அப்படி திறந்த வாசல்களை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே ராஜாவே. இந்த வைரஸ் முழுவதுமா அழிந்து போகட்டும் ராஜா. அன்பின் தகப்பனே தகப்பனே எல்லாவற்றையும் மேல நீங்க பெரியவராக எங்களுக்கு கூட இருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி தகப்பனே ராஜாவே. அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கு தகப்பனே. இன்னும் நீங்க நடத்துவீங்கப்பா. அப்பா எத்தனை சூழ்நிலை வந்தா ராஜாவே எங்களை நடத்த வல்லவர் நீங்கப்பா ராஜாவே. உடைய கரங்களை எங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த நாளை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆராதனை முழுவதும் நீ கூட இருக்கீங்க. நன்றி அப்பா. உடைய பிரசவத்தினா எங்க நிரப்புங்க ராஜா. அன்பின் தகப்பனே உடைய கரங்களை கொடுக்கலாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. துதி கன மகிமை சேர்த்து இயேசுவின் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமென். என்ன முழுது நம்முடைய இருப்பார். ஆபக்குக் 2:4 விசுவாசிதான் நீதிமான் பிழைப்பான். Give thanks to the Lord, for He is good. His love endures forever. Give thanks to the God of gods. His love endures forever. Give thanks to the Lord of lords. His love endures forever. To Him who alone does great wonders, His love endures forever. Who by His understanding made the heaven, His love endures forever. Song 136 verses
1 to 5. 136 13 14. சிவந்த சமுத்திரத்தை இருளாய் பிறந்தவரை துதியுங்கள், அவை கிருபை என்றும் உள்ளது. அது நடுவில் இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவை கிருபை என்றும் உள்ளது. ஏன் ஜிம்மி இவ்வளோ சேடாக அங்கே உட்காந்துருக்கான்? போய் பார்க்க என்னாச்சு? ஏன் ஜிம்மி இவ்வளோ சோகமாக இங்கே உட்காந்துருக்க? என்ன ஆச்சு? அதை பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. வெளியில கொரோனா இருக்கு, லாக்டவுன் வேறு போட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண? ஏன் ஜிம்மி இதெல்லாம் போய் பார்த்து பயந்துருக்க? நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை கேட்டானா உனக்கு இந்த பயம் போகும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தான் உன்னைய மாதிரி தான் அந்த ஒரு பையன் தான் எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவோம். அவங்கள கதையை அவனுக்கு சொல்கிறேன், கேட்குறியா? சரி, நான் கேட்குறேன். சரி, அந்த கதையில் அந்த பையன் எதை பார்த்தாலும் பயந்துருவானா. ஏதோ பெரிய விஷயத்த மட்டும் பார்த்தானா ஒன்றே கத்த ஆரம்பிச்சிடுவானா. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சா, அவன் தூங்க போயிட்டானா. அப்போ அவங்க அப்பா லைட்டை தான் ஆஃப் பண்ணிட்டாங்க. உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிட்டானா, பூதம் பூதம், என் பக்கத்தில் பூதம் இருக்குன்னு. அப்போ அவன் கத்த ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பா ஓடி வந்தாங்களாம். என்னடா ஆச்சு மகனே, எதுக்கு இப்படி கத்துறேன்னு அவங்க அப்பா கேட்டாங்க. உடனே அவன் சொன்னான்னா, நான் ஒரு பூதத்தை பார்த்தேன். அந்த பூதம் உடம்பு ஃபுல்லாக முடி இருந்துச்சின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா அவன் பக்கத்தில் போய் பார்த்தாங்களாம். அவன் பக்கத்தில் போய் பார்த்தா உன்னைய மாதிரியே உன்னை விட கொஞ்சம் பெரிய டெடி பேரை பார்த்தாங்க. அப்போ அவங்க அப்பா அதை எடுத்து அவங்ககிட்ட காமிச்சு சொன்னாங்களாம், ஏன் மகனே இதுக்கெல்லாம் போய் பயப்படல, நான் ஒரு உண்மையான கதையை சொல்கிறேன் உனக்கு. அந்த உண்மையான கதையை கேட்டேன்னா உனக்கு இந்த பயம் எல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம். ஒன்று அந்த மகன் சொன்னான்னா, சரி அப்பா நான் கேட்குறேன்னு. அப்புறம் அவங்க அப்பா கதையை ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்களுக்காக தேவன் நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க. அவங்கள பார்வோனின் கையிலேருந்து விடுவிச்சு அவங்களோட ப்ராமிஸ் லேண்ட், அதாவது கானான் வரைக்கும் பத்திரமா கூட்டி கொண்டு போய் அவங்கள விட்டாங்க. அதில் அவங்களுக்கு பெரிய ஆப்ஸ்டக்கலாக இருந்த ஒரு விஷயம்தான் சிவந்திர சமுத்திரம். அந்த சமுத்திரம் தான் ரொம்ப பெரிய ஆப்ஸ்டக்கலாக அவங்க முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் போய் நிற்கும் போது பின்னாடி பார்வோனின் சேனை, முன்னாடி சமுத்திரம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க தேவன் மேலே விசுவாசம் இல்லாதனால அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறோம், இந்த தேவனை போய் நம்ம கும்பிட்றோன்னு நம்ம இங்கே போய் மாட்டிக்கிட்டோம், இவங்க என்ன தேவன் வச்சுட்டாங்கன்னு அப்படி விசுவாசம் இல்லாமலே சொன்னாங்க. அப்போ அவங்க தேவன் அந்த இதுலேருந்தே சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்து வட்டாந்தரமாக்கி அந்த சமுத்திரத்து வழியாகவே அவங்கள நடக்க வச்சு அது வழியாகவே அவங்க அந்த சமுத்திரத்தை பாஸ் பண்ண உதவி செஞ்சாங்க. அவ்வளோ பெரிய அற்புதங்களும் செஞ்சாங்க. ஆமாம், அவ்வளோ பெரிய அற்புதங்கள் செஞ்சாங்க. சமுத்திரத்தை பிடிக்கணும்னு நம்மளால முடியுமா? இல்லை, இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய அற்புதங்கள் செஞ்சாங்க ஏசப்பா. அப்போ அப்படி அற்புதங்கள் செஞ்சு இஸ்ரவேல் மக்களை கூட்டி கொண்டு சென்றிருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் 12 கோத்திரத்துலேருந்து ஒரு பேரை அனுப்பி, அதாவது 12 பேரை அனுப்பி நீங்கள் அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்போ அந்த 12 பேர் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தோடனே அதுலேருந்து 10 பேர் சொன்னாங்களா, இந்த இடம் நல்லா செழிப்பாக இருக்குது, ஆனால் என்ன அங்கே ராட்சதர் போல மக்கள் வாழ்கிறாங்க, நம்ம எல்லாம் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம எல்லாம் அவங்க முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரின்னு சொன்னாங்க. வெட்டுக்கிளி என்னன்னு தெரியுமே, கிராஸ் கோப்பர் மாதிரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒன்று அந்த இன்னும் மிச்சம் உள்ள அந்த 2 பேர் சொன்னாங்களா, அவங்க எப்படி ராட்சதர் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவன் நம்மளுக்கு அந்த இடத்த கொடுப்பாங்கன்னு வாக்களிச்சிருக்காங்க. அதனால அதை நம்பணும், நம்ம அவங்க மேலே விசுவாசம் வைக்கணும். ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்க, தேவன் இது வரைக்கும் அவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சாங்க.
அவங்க வர்ற வரைக்கும் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுக்காங்க. அவங்க அது மேலே விசுவாசம் வச்சு தேவனை நிறைய விசுவாசாங்க. ஆனால் மக்கள்கிட்ட விசுவாசம் இல்லாதனால அவங்க அந்த 10 பேர் சொன்னதை மட்டும்தான் கேட்டாங்க. அந்த 2 பேர் சொன்னதை கேட்கல. அதனாலே அவங்க வனாந்தரத்தில் 40 வருஷம் சுற்றுனாங்களாம். 40 வருஷம் சுற்றுனாங்களாம். அப்போ அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிச்சாங்களாம், நான் இந்த இஸ்ரேல் மக்கள் பயந்தனால அவங்களால கானான் தேசம் எந்த மக்கள் பயந்தாங்களோ அந்த மக்கள் எல்லாம் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியலையா. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, அவங்க பயத்தை அவங்கள விட பெரியாது, அவங்க விசுவாசம் கம்மியாக இருந்துச்சு. தேவன் மேலே இருந்த விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருந்தனால தான் அவங்களால இந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டினாங்க. அந்த மாதிரி நம்மளும் தேவன் மேலே விசுவாசம் ஜாஸ்தியாக வைக்கணும். நம்ம எல்லாம் பயப்படக்கூடாது. தேவன் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. அவங்க எப்படி கானான் மக்களை பத்திரமா எப்படி இஸ்ரேல் மக்களை கானான்குள்ளே பத்திரமா கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளையும் இப்போ தினமும் பத்திரமா பார்த்துட்ருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை பார்த்து கொண்டு வந்துட்டுருக்காரு. அதனால் நம்ம இப்போ பயப்படக்கூடாது. சரியா மகனுன்னு அவங்க அப்பா கேட்டாங்களாம். அப்பா அவன் சிரிச்சுட்டே சொன்னான்னா, சரி அப்பா, நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்காங்க, நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை ஆகிட்டேன்ல. சரி ஜிம்மி, உனக்கு இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுச்சு? நானும் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்காங்க. நான் தேவனோட விசுவாசம் வச்சு நானும் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்காங்கல்ல. உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னைய மாதிரியே நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் பயப்படாதீங்க, ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை காத்த தேவன் இன்னைக்கு நம்மளையும் காத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அதனால நீங்கள் விசுவாசம் வச்சு தேவனோட விசுவாசம் வச்சு பயத்தை ஜெயிங்க. இப்போ கொரோனா இருக்குது, லாக்டவுன் போட்டாங்க, என்ன பண்ண முடியும்னு நினச்சிட்ருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா இந்த கதையில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு, சமுத்திரத்தை போல் துன்பங்கள் வந்தாலும் அதுலேருந்து ஒரு வழி உண்டாக்க நம்மளால் தேவனால் முடியும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன். அதனால நீங்கள் விசுவாசம் மட்டும் அவர் மேலே வைங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை நடத்துவார். நீங்கள் தேவனோட வழியில் சத்தியத்தோடு நடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. ஆமேன். தேவன் உருவாக்கிய
செய்யும் தேவா கிருபை செய்யும் தேவன் உருவாக்கிய டீச்சர்கள் நாங்களே தேவன் உருவாக்கிய டீச்சர்கள் நாங்களே இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண நிறைவின் நாளையும் காண்போர். பிறந்த தினத்தை காண்போர் மாஸ்டர் சாகர் நவீன் 10th செப்டம்பர், மிஸ்ஸஸ் மாலதி துரை 12th செப்டம்பர். திருமண நிறைவு நாளினை காண்போர் மிஸ்ஸஸ் அதிசயமணி ஜான் திலகர் அண்ட் மிஸ்டர் பி ஜான் திலகர் 6th செப்டம்பர். மிஸ்ஸஸ் மாலதி துரை அண்ட் மிஸ்டர் பி.வி. துரை 9th செப்டம்பர். மிஸ்ஸஸ் கனகமணி ஜெயக்குமார் அண்ட் மிஸ்டர் ஐ ஜெயக்குமார் 12th செப்டம்பர். இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண நிறைவு நாளையும் காணும் திருச்செவின் பிள்ளைகளை திருச்செவின் சார்பில் வாழ்த்துகின்றோம், இறையாசி கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம்.
என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோ. பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோ. பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரீருள் சேதங்கள் அணுகாமல் பரமனே என் முன் தீபமாய் வாரும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளோ. வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுமுறையிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண நிறைவு நாளினையும் காண்கின்ற திருச்சென் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கு நீ நல்லவராக போதுமானவராக உடனிருந்து செயலாற்றி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக, உமது அதிசயமான அற்புதமான செயல்பாடுகளை உடைய வாழ்விலை நீர் விளங்கச் செய்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்ற உணமாக இவ்வாரத்தில் உமது பிள்ளைகள் பிரவேசிக்கூடிய இந்த புதிய ஆண்டினையும் ஆண்டவர் புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக நீர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆலை பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கின்றனமாக என்றும் ஆண்டவருக்குள்ளதாக பசுமை நிறைந்த அனுபவங்களோடு உமது பிள்ளைகள் வாழுகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையில் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல்மீட்பரே நீர் உமது பிள்ளைகளிலே பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரே சுராமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலையில் 262வது பாமாலையை பாடுவோம். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான், நான் தாழ்ச்சியடையேனே. ஆட்கொண்டோ சொந்தமான நான் கூரையடையிலேனே. ஜீவாற்றில் ஓடும் தண்ணீரால் என் ஆத்மதாகம் தீர்ப்பா. மெய்மன்னாவாம் தம் வார்த்தையால் நல்மேய்ச்சல் எனக்கீவா. நான் பாதை விட்டு ஓடுங்கால் அன்பாக தேடி பாப்பா. தோள் மீதில் ஏற்றி காப்பதால் மகா சந்தோஷம் கொள்
பகைஞர்க்கு எதிர் வைத்தி உமாவியால் என் சீரசை தைலாபிஷேகம் செய்வி. என் ஆயுள் எல்லாம் என் பாத்திரம் நீரம்பி வழிந்தோடு ஜீவாற்றின் நீரால் என் உள்ளம் நீரைந்து பொங்கி பாயோ. என் ஜீவ காலம் மூற்றிலும் கடாட்சம் பெற்று வாழ்வேன். கர்த்தாவின் வீட்டில் என்றைக்கும் நான் தங்கி பூரிப்பாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்தின் 1வது வசனம். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இருந்தோடமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருவார்த்தைகளை சிந்திப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாளிலும் உடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய கண்களை திறந்தருளவும், சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்களோடு பேசுகின்ற, நீர் எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காண கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் அருளுரையானது விசுவாசமும் பயமும் என்பதை மையமாக கொண்டதாக அமைகின்றதாக இருக்கின்றது. ஃபெய்த் அண்ட் ஃபியர். இன்று நாம் வாழுகின்ற உலகின் சூழ்நிலையை கண்ணோக்குகின்ற போது மக்கள் பல்வேறு விதமான பயம் நிறைந்தவர்களாக வாழுகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக இந்த நாட்களிலே நாம் சந்தித்து வருகின்ற கொரோனா வைரஸினுடைய தாக்கமும் அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பின் விளைவுகள் என்பவைகளெல்லாம் மக்களை பல்வேறு நிலைமைகளிலே பயம் கொள்ள செய்கின்றதாகவும், இந்த பயங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்பது மிகவும் அவசியமானதாக அமைகின்றது என்பதையெல்லாம் மக்கள் புரிகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதுபோலவே இன்றும் நாம் வாழுகின்ற இச்சூழலிலும் ஆண்டவருடைய திருவார்த்தைகளானது நம்முடைய வாழ்வினில் உண்டாகுகின்ற பயத்தை அகற்றுவதோடு விசுவாசம் உடையவர்களாக வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். உலகு சார்ந்த ரீதியினில் மக்கள் தாங்கள் சந்திக்கின்ற பல்வேறு விதமான பயம் நிறைந்த சூழ்நிலைகளை இவ்வுலகு சார்ந்த காரியங்களின் மூலமாக மேற்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற போது உலகினில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், இன்னும் வேதனைகள், இன்னும் பல்வேறு விதமான துன்ப சூழல், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசத்தினாலே மேற்கொள்ள திருமறையானது நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியாகிய சங்கீதம் 23வது சங்கீதத்தை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது இங்கே சங்கீதக்காரன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று குறிப்பிடுவதின் வாயிலாக
தன் வாழ்வினில் சந்திக்கின்ற பயம் நிறைந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசத்தின் வாயிலாக அவர் மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை மேய்ப்பர் என்று அழைக்கின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். சிறப்பாக 80வது சங்கீதத்தின் 1வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் என்று இங்கே ஆண்டவர் இஸ்ரவேலரை மேய்ப்பரை போல வழிநடத்துகின்றவர் என்கின்ற புரிதலை திருமறையானது தருகின்றதாக இருக்கின்றது. ஆக மேய்ப்பர் என்று சொல்லுகின்ற இந்த சொல்லானது திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது அது முதலாவதாக ஆண்டவரை குறிப்பதாக அமைகின்றதாக இருக்கின்றது. பின்பு ஆண்டவரால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற தலைவர்களை குறிப்பிடுகின்றதாக அமைகின்றதையும் நாம் காண்கின்றோம். சிறப்பாக சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதத்தின் 70 முதல் 72 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்று நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவரே இறைமக்களின் மேய்ப்பராக திகழ்வதோடு மேலும் மேய்ப்பராக திகழ்கின்ற ஆண்டவர் தனது மக்களை ஆண்டவரின் பாதையினில் வழிநடத்துவதற்காக மேய்ப்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் திருமறை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக மேய்ப்பனாக திகழ்ந்த தாவீது இங்கே ஆண்டவரை தனது மேய்ப்பராக காண்கின்றதை நாம் இங்கே காண முடிகின்றது. ஆக ஆண்டவரை தனது மேய்ப்பராக தாவீது அரசர் ஏற்கின்றார் என்று சொல்லுகின்ற போது அது அவரது விசுவாசத்தை தெளிவுபடுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவரை தனது வாழ்வின் மேய்ப்பராக கொள்ளுகின்ற போது அவருடைய வாழ்வினில் ஏற்பட்ட காரியங்கள் என்ன என்று நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது, முதலாவதாக ஆண்டவர் நமது வாழ்வின் மேய்ப்பராக திகழுகின்ற போது அவர் நமது வாழ்வின் தேவைகளையெல்லாம் சந்திக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். சங்கீதம் 21 முதலாவது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சங்கீதக்காரர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் நமது வாழ்வின் மேய்ப்பராக திகழுகின்ற போது நமது வாழ்வின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழலில் மக்கள் பல்வேறு நிலைமைகளிலே பயம் கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன என்று சொல்லுகின்ற போது, தாங்கள் வாழுகின்ற சூழலில் ஏற்படுகின்ற புதிய புதிய சூழ்நிலைகள் அல்லது மாற்றங்கள் என்பது ஒரு மனிதருடைய வாழ்வினில் பயத்தை ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. தான் அறியாத ஒரு சூழல், தான் அறிந்திராத மக்கள், ஆக இவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்வினிலே பயத்தை ஏற்படுத்துகின்றதாக அமைகின்ற போது கடவுளின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையானது அப்பயத்தை மேற்கொள்வதற்கு அல்லது விசுவாசமானது பயத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து குறிப்பிடுகின்ற போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று குறிப்பிடுகின்றார். அவர் ஓர் அரசராக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவராக அவருடைய வாழ்வு அமைகின்ற போது அவருடைய வாழ்வினில் குறைவுகள் இல்லை என்று கூறுவதைப் போல ஆண்டவர் அவருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றதை காண்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற சூழலிலும் மக்கள் பல்வேறு விதமான நிலைமையினில் தங்களுடைய வாழ்வின் தேவைகளுக்காக
போராடுகின்ற சூழலில் ஆண்டவர் இறைமக்களுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு ஆண்டவர் தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் 5வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றும் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் நமது வாழ்வின் மேய்ப்பராக திகழ்கின்ற போது அவரே நம்மை போஷிக்கின்றவராக, அவரே நமது வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பவராக திகழ்வதோடு அவர் மூலமாக நம்முடைய பாத்திரம் என்பது நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகின்ற உன்னத அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக மை கப் ரன்னத் ஓவர் என்று சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவருடைய விசாரணை என்று சொல்லுவது அவருடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றது. அது நமது வாழ்வின் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகின்றதாகவும் நமது தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாக நிறைவு செய்கின்றதாக, நிரம்பி வழிய செய்கின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். என்று நாம் வாழுகின்ற சூழலில் ஆண்டவரை நமது வாழ்வின் மெய்ப்பராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் உடையவர்களாக நமது வாழ்வின் சூழலை நாம் அணுகுகின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது நம்மை நாமே மேய்த்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். கவனமாக ஆண்டவரை நமது வாழ்வின் மெய்ப்பராக ஏற்று அவருடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டவர்களாக நம்முடைய வாழ்வு அமைகின்ற போது ஆண்டவர் தம்முடைய நிறைவான நன்மைகளை நம் வாழ்விற்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது சங்கீதம் 23:3 வசனத்தினில், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது அவர் நமது வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பவராக திகழ்வதோடு அவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை சங்கீதக்காரன் இங்கே தெளிவுபடுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். இந்த உலகினில் வாழுகின்ற மக்களின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் காண்கின்ற போது அநீதி நிறைந்த உலகமாகவும் வலிமை படைத்தோர் வாழ்வதற்கான வழிகளை செய்து கொடுக்கின்ற உலகமாகவும் இந்த உலகம் திகழ்கின்ற போது நீதி நிறை செயல்பாடுகள் என்பவைகளெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உட்பட்டதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை நீதியின் பாதைகளில் வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை இத்திருமறை பகுதியானது விளக்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆகவே தான் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்ற போது சங்கீதம் 31:3 வசனத்திலே, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பிக்கின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகின்ற போது ஆண்டவரால் சங்கீதக்காரன் வழிநடத்தப்பட வேண்டியதின் அவசியத்தை உணர்கின்றதை நாம் காண்கின்றோம். எனக்கு வழிகாட்டி உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது நம்மில் நாமே நீதியின் பாதைகளில் நடப்பதற்கு திராணியற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை சங்கீதக்காரன் உணர்ந்து ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்காக விண்ணப்பிக்கின்ற அனுபவத்தை நாம் காண முடிகின்றது. மேலும் சங்கீதம் 27:11 வசனத்தை நாம் படிக்கின்ற போது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில்
என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பிக்கின்றதை நாம் அங்கே காண்கின்றோம். ஆக ஆண்டவரே நம்மை செவையான பாதைகளில் வழிநடத்துகின்ற ஆற்றல் உடையவராக இருக்கின்றார். இன்று நீதியின் பாதைகளில் நடக்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் குறிப்பிடுவதைப் போல நீதியின் மீது பசிதாகம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்கின்றவனமாக நீதியின் மீது பசிதாகம் கொண்டு ஆண்டவருடைய நீதி சார்ந்த நிலைமைகளில் வழிநடத்தப்படுகின்ற ஆவல் என்பது நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இவ்வாசிரிய தின ஞாயிறினிலும் இக்கிறிஸ்தவ கல்வி ஞாயிறினிலும் நாம் நம்முடைய வாழ்வின் சூழலை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். நீதி நிறைந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் தழைக்க நீதியின் பாதையினில் நடக்கின்ற அனுபவம் நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். மேலும் 4வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்றும் சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நீதி நிறைந்த பாதையினில் நாம் நடக்கின்ற போது துன்பங்கள் அல்லது துயரங்கள் என்பவைகள் இல்லை என்பதை திருமறை கூறாமல் மாறாக அவைகளின் ஊடாக நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நீதிமான்களுக்கு ஆண்டவர் உற்ற துணையாக இருந்து வாழ்வினில் வருகின்ற எல்லாவிதமான தீய அனுபவங்களையும் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக தானியேலின் புஸ்தகத்தில் நாம் படிக்கின்ற போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய நீதி நிமித்தமாக அல்லது அவர்களுடைய விசுவாசத்து நிமித்தமாக அவர்களை எரிகின்ற அக்கினி சூளையிலே போட்டாலும் ஆண்டவர் அவைகளையும் கடந்து வருவதற்கு அவர்களுக்கு வழி செய்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதுபோல இன்றும் நாம் வாழுகின்ற சூழலிலும் இறை நீதிக்கான செயல்பாடுகள் என்பது நமது வாழ்வினில் விளங்குகின்ற போது நாம் சந்திக்கின்ற துன்பமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையோடு பயங்களை களைந்து விசுவாசத்தினில் முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் நமது மெய்ப்பராக இருக்கின்ற போது அவர் நம்மை நிலை நிற்க செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக சங்கீதம் 23:6 வசனத்தை நாம் படிக்கின்ற போது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆக ஆண்டவரை தனது மெய்ப்பராக கொள்ளுகின்ற தாவீது அரசர் ஆண்டவரால் தன்னுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகின்றது என்பதை அறிந்தவராக, அவருடைய கனிவான விசாரணைக்கு உட்பட்டவராக, அவருடைய வாழ்வு அமைவதின் வாயிலாக உண்டாகின்ற பூரணமான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றவராக திகழுகின்ற அவர் ஆண்டவரால் நீதியின் பாதையினில் வழிநடத்தப்படுகின்றவராக மாறுவதோடு இப்பொழுது கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று வாஞ்சிக்கின்ற அனுபவத்தை நாம் அங்கே காண முடிகின்றது. ஆக இந்த உலகின் இன்பங்களுக்காக அல்லது உலகு சார்ந்த காரியங்களுக்காக மக்கள் அவைகளிலே நிலை கொள்வதற்கு முற்படுகின்ற போது இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வீட்டிலே நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை நாடுகின்றதை நாம் காண்கின்றோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சங்கீதக்காரன் அடுத்த சங்கீதத்திலே வினவுகின்றதை நாம் காண்கின்றோம். சங்கீதம் 24 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது,
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று அங்கே குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று கேட்கின்ற போது அங்கே கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று குறிப்பிடுவதின் வாயிலாக நீதிநிறை செயல்பாடு உடையவர்களே ஆண்டவருடைய சமூகத்திலே நிலை நிற்கின்றவர்களாக இருக்கின்றனர் என்பதை திருமறை தெளிவுபடுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் மேலும் 1வது சங்கீதத்தின் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, தன்னுடைய வாழ்வு என்பது பதருக்கு இணையான வாழ்வாக அல்லாமல் மாறாக கர்த்தருடைய வேதத்தின் மீது பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கின்ற வண்ணமாக ஆண்டவருடைய வேதத்தினால் வேறு கொண்ட வாழ்வாக, ஆண்டவருடைய வேதத்தினால் வளர்ப்பிக்கப்பட்ட வாழ்வாக, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி கனி கொடுக்கின்ற வாழ்வாக, அவருக்காக அவருடைய ஆலயத்தினில் நாட்டப்பட்ட வாழ்வாக, நிலைத்திருக்கின்ற வாழ்வாக அமைகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம். ஆக இன்று நாம் வாழுகின்ற சூழலில் ஆண்டவருடைய திருவார்த்தைகளின் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை எத்தகையதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்த்து அவருடைய ஆலயத்தினில் நாட்டப்பட்டவர்களாக அவரோடு என்றும் கர்த்தாவோடு வாழ்வோம் என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் ஜெப நிலைமையில் சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இரங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் உங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற எங்களுடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று எங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்த்து கொள்வீராக. ஆமேன். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி
இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபை உள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக்கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்களது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நிமித்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்துள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கிறிஸ்து உங்களுக்காக மரணமடைந்தார் என்று நினைவு கூறும்படி நீங்கள் இதை வாங்கி புசித்து விசுவாசத்தினால் உங்கள் இருதயத்தில் நன்றியறிதலோடு அவரை உங்களுக்கு ஆகாரமாய் உட்கொள்வீர்களாக. உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணி நன்றியறிந்தவர்களாய் இருப்பீர்களாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்தியிருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று
தயவுள்ள பிதாவாகி உம்மை முழுமனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். குணத்தில் இருக்கிற தேவருக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில் 193வது கீர்த்தனையினை பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே என்கின்ற 193வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமண வாழனோ, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே, தந்தைதாயினோம் ஜனா பந்துள்ளோ சிநேகித சந்தோடு சகல யோக சாம்பூரண பாக்கியமோ, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே, கவலையில்லாருதலோ கங்குலிலன் ஜோதியோ, கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட அவிழ்டமோ, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே, போதக பிதாவுமன் போக்கினில் வரத்தினில்
ஆதரவு செய்திடும் கூட்டாளியோமன் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் மீட்பெருமன் பிரியமத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதூரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் தோழர் இயேசுவே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளினிலும் தூய சமூகத்தினராக எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த ஞாயிறினையும் ஆசிரியர் தின ஞாயிறாகவும் கிறிஸ்தவ கல்வி ஞாயிறாகவும் நாங்கள் அனுசரிக்க ஆண்டவர் உதவி செய்த தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சங்கீதக்காரன் தான் வாழுகின்ற சூழலில் உண்டாகின்ற பயங்கள் எல்லாவற்றின் மத்தியினிலும் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டு உம்மை மேய்ப்பர் என்று அழைக்கின்ற வண்ணமாக, ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து வாழுகின்ற அனுபவமுடையவர்களாக வாழ நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுடைய மேய்ப்பராக திகழ்கின்ற போது எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கின்றவராகவும், எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் உம்முடைய பரம பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவர் நிறைவு செய்கின்றவராக, பூரணமான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களின் ஊடாக எங்களை வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கின்ற சுவாமி. ஆடுகள் வாழ்வு பெறவும் அந்த வாழ்வு பரிபூர்ண படவும் வந்தேன் என்கின்றவனமாக, ஆண்டவரே உமது ஜீவனையே நீர் எங்களுக்காக கொடுத்து எங்களுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து பரிபூர்ணமான வாழ்விற்கு நேராக நீர் எங்களை வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் எங்களை நீதியின் பாதையினில் வழிநடத்துகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை விட்டு தூரம் செல்லுகின்ற இயல்பான அனுபவமுடையவர்களாக எங்களுடைய வாழ்வினை ஆண்டவரே உம்முடைய ஆளுகையை தந்து நீதியின் பாதைகளில் நீர் எங்களை வழிநடத்துகின்றவராக, உமக்கு பிரியமானவைகளை செய்கின்றவர்களாக நீர் எங்களை வாழச் செய்கின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீதி நிறை செயல்பாடுகளை செய்கின்றவர்களாக இவ்வுலகினில் நாங்கள் வாழுகின்ற போது என்றும் உமோடு நாங்கள் நிலைத்திருப்போம் என்கின்ற நல் நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகினில் வாழவும் ஆண்டவர் உதவி செய்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. சங்கீதக்காரன் கூறுவதைப் போல, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கின்றனமாக நித்திய நல் நம்பிக்கையுடையவர்களாக என்றும் உமோடு வாழ்வோம் என்கின்ற நல் நம்பிக்கையுடையவர்களாக எங்களுடைய விசுவாச வாழ்வினில் தொடர்ந்து நாங்கள் வளர்ந்தோங்க ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனையிலும் பல்வேறு நிலைமைகளிலே
இவ்வாராதனிலே பங்கு பெற்றிருக்கின்ற உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்கின்ற நல் நம்பிக்கை உடையவர்களாக உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற உமது மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கின்ற அனுபவங்களை காண கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே கொடுக்கின்றோம். உம்முடைய நிறைவான ஆளுகையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தந்து ஆண்டவர் தாமே காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். துதிகரமையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் என்னவென்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பரமண்டலத்திலுள்ள வானோர் நீங்கள் பக்தியா இந்த பூமி எங்குமுள்ள மண்ணோர் நீங்கள் களிப்பா தூதியுங்கள் தூதியுங்கள் பிதாசூதனாவியே.